ஓம் சாந்தி. அவ்வக்த முரளியோட 2வது பார்ட். பாபா குமாரர்களோட சந்தித்தது அதிலெல்லாம் ரொம்ப பெருசாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை 2ஆக போடுறேன். மதுவனத்தின் குமாரர்களும் இருக்கிறீர்கள். குமாரர்கள் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறது என்பதை பாருங்கள். பாதி வகுப்பு குமாரர்களுடையதாக இருக்கிறது. குமார் இப்போது சாதாரண குமார் கிடையாது. என்ன குமாராக இருக்கிறீர்கள்? பிரம்மகுமாராக இருக்கவே செய்கிறீர்கள். ஆனால் பிரம்மகுமார்களின் விசேஷம் என்ன? எங்கு அசாந்தி நிலவினாலும் அங்கு சாந்தியை பரப்பும் சாந்தி தூதுவர்களாக எப்போதும் இருப்பது குமாரர்களின் விசேஷமாக இருக்கிறது. மனதிலும் அசாந்தி கிடையாது, வெளியிலும் அசாந்தி கிடையாது. கடின வேலைகளை செய்வதே குமாரர்களின் காரியமாக இருக்கிறது. கடின உழைப்பாளியாக இருக்கிறீர்கள் தானே. அசாந்தி அகற்றி சாந்தி தூதுவராகி அமைதியை பரப்புவது இன்று கடினத்திலும் கடின வேலையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட குமாரர்களாக இருக்கிறீர்களா? அசாந்தியின் பெயர் அடையாளமாக எதுவும் இருக்கக்கூடாது. உலகிலும் இருக்கக்கூடாது, உங்கள் சம்பந்தம் தொடர்பிலும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அமைதியின் தூதுவர்கள் இருக்கிறீர்களா? அப்படி தீயை அணைப்பவர்கள் எங்கே தீ இருந்தாலும் அதை அணைப்பீர்கள் தானே. அதனால் சாந்தி தூதுவர்களின் வேலையை அசாந்திய சாந்தியாக மாற்றம் செய்வது. அதனால் அமைதியின் தூதுவர்களாக இருக்கிறீர்கள் தானே. பக்கா பக்கா பக்கா, மிகவும் நன்றாக இருக்கிறது. பாப்தாதா இத்தனை குமாரர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். பாப்தாதா முன்னரும் பிளான் கொடுத்திருந்தார். டெல்லியில் மிக அதிகமான எண்ணிக்கையில் குமாரர்கள் இருக்கிறார்கள். குமார் என்றால் யூத், சண்டை போடுபவர்கள் என அரசாங்கம் நினைத்து அவர்களை கண்டு பயப்படுகிறது. அப்படி பயப்பட அரசாங்கம் ஒவ்வொரு பிரம்மகுமாரையும் அமைதியின் தூதுவர் என்ற பட்டத்தோடு வரவேற்க வேண்டும். அதுவே குமாரர்களின் அதிசயம். பிரம்மகுமார் அமைதியின் தூதுவர் என்பது முழு உலகிலும் பரவ வேண்டும். ஆக முடியும் தானே. டெல்லியில் செய்யுங்கள். செய்ய வேண்டும் தானே. தாதிகள் செய்வீர்களா? ஒரு குறிப்பில் இத்தனை குமாரர்கள் இருக்கிறார்கள். அப்போது அனைத்து குறிப்பிலும் எத்தனை பேர் இருப்பார்கள்? உலகில் எத்தனை பேர் இருப்பார்கள்? அதனால் குமாரர்கள் அதிசயத்தை செய்து காட்டுங்கள். சுமார் 1,00,000 பேர் இருப்பீர்கள். அரசாங்கத்திடம் குமாரர்களை குறித்து என்ன தலைகீழ அபிப்பிராயம் இருக்கிறதோ அதை நேராக்குங்கள். எனினும் மனதிலும் அசாந்தி இருக்கக்கூடாது, துணைவர்களிடமும் அசாந்தி இருக்கக்கூடாது, மேலும் உங்களிடங்களிலும் அசாந்தி இருக்கக்கூடாது, உங்கள் ஊரிலும் அசாந்தி இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். குமாரர்களின் முகத்தில் போடுவதற்கு அவசியமில்லை. ஆனால் இவர் அமைதியின் தூதுவர் என்பது நெற்றில் எழுதியிருப்பது தானே அனுபவமாக ஆக வேண்டும். சரிதானே. குமாரிகளும் அதிகமாக இருக்கிறீர்கள். இந்த எல்லா குமாரிகளும் லட்சியம் என்ன? வேலைக்கு போக வேண்டுமா அல்லது உலக சேவை செய்ய வேண்டுமா? கிரீடத்தை தலையில் வைக்க வேண்டுமா அல்லது கூடைய தலையில் வைக்க வேண்டுமா? எதை வைக்க வேண்டும் பாருங்கள். எல்லா குமாரிகளும் கருணை உடையவர்களாக மாற வேண்டும். உலகில் உள்ள ஆத்மாக்களுக்கு நன்மை நடக்க வேண்டும். 21 குலத்தை உயர்த்துபவர்கள் என்பது குமாரிகளின் பாடல். அரை கல்பத்தில் 21 குலங்கள் இருக்கும். அதனால் அப்படிப்பட்ட குமாரிகளோடு யார் இருக்கிறீர்களா? யார் 21 குலங்களுக்கு நன்மை செய்வார்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது, 21 குடும்பங்களை சேர்ந்தவர்கள். செய்வீர்களா பாருங்கள். உங்கள் பெயர் குறிக்கப்படும். பிறகு கருணை உடையவர்களா அல்லது ஏதாவது கணக்கு வழக்கு பாக்கி இருக்கிறதா என்பதை பார்க்கப்படும். நேரத்திற்கு முன்னால் தயாராகுங்கள் என்று இப்பொழுது நேரம் செய்தி கொடுக்கிறது. நேரத்தை பார்த்து கொண்டே இருந்தால் நேரம் கடந்துவிடும். எனவே நாம் எல்லாம் விஸ்வ கல்யாண்காரி, கருணையுள்ள தந்தையின் கருணையுள்ள குழந்தைகள் என்ற லட்சியம் கொள்ளுங்கள். சரிதானே. கருணை உடையவர்கள் தானே. இன்னும் அதிக கருணை உடையவர்களாக மாறுங்கள். இன்னும் கொஞ்சம் தீவிர கதியிலாகுங்கள். குமாரிகளுக்கு தந்தையின் சிம்மாசனம் எளிதில் கிடைக்கிறது. புதிய வட்டத்தில் என்ன அதிசயத்தை செய்து காட்டுவீர்கள் என்பதை பார்ப்போம். நல்லது. மீடியாவின் 108 ரத்தினங்கள் வந்திருந்தன. நல்லது. மீடியாவை சேர்ந்தவர்கள் அதிசயத்தை செய்து காட்டுங்கள். அதனால் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற்றே ஆக வேண்டும் என்பது எல்லோருடைய புத்தியிலும் வர வேண்டும். யாரும் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. சப்தத்தை பரப்புவதே மீடியாவின் வேலையாக இருக்கிறது. அதனால் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுங்கள் என்ற சப்தத்தை பரப்புங்கள். யாரும் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. இப்போது வெளிநாட்டிலும் மீடியாவின் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. நல்லது. விதவித ரூபங்களில் என்ன நிகழ்ச்சிகளை வைக்கிறீர்களோ அவற்றை நன்றாக ஆர்வம் கொள்கிறார்கள். நன்றாக செய்கிறீர்கள். மேலும் செய்து கொண்டே இருப்பீர்கள். மேலும் வெற்றி இருக்கவே செய்கிறது. அனைத்து வர்க்கங்களை சேர்ந்தவர்களும் என்ன சேவை செய்து கொண்டு இருக்கிறீர்களோ அவற்றின் செய்திகள் பாப்தாதாவிடம் வந்து கொண்டே இருக்கின்றன. ஒவ்வொரு வர்க்கத்திற்கும் அவரவர் சேவையின் சாதனங்களும் சேவையின் வடிவங்களும் இருக்கின்றன. ஆனால் வர்க்கங்கள் தனித்தனியாக இருப்பதால் வர்க்கம் ஒருவர் பிறரோடு போட்டி போடுவதை பார்க்க முடிகிறது. நல்லது. போட்டி போடுங்கள். ஆனால் பொறாமை கொள்ளாதீர்கள். ஒவ்வொரு வர்க்கத்தின் ரிசல்ட்டில் வர்க்க சேவைக்கு பிறகு ஐபி மற்றும் விஐபிக்கள் தொடர்பில் அதிகம் வருகிறார்கள். இப்பொழுது மைக்கை கொண்டு வரவில்லை, ஆனால் சம்பந்தம் தொடர்பில் வந்திருக்கிறார்கள். நல்லது. பாப்தாதாவின் எக்ஸசைஸ் நினைவில் இருக்கிறதா? ஒரு கணம் நிராகாரி, மறுகணம் பரிஸ்தா. இதுதான் போகும்போதும் வரும்போதும் தந்தை மற்றும் தாதாவின் அன்பிற்கு கொடுக்கும் ரிட்டன். அதனால் இந்த கணம் இந்த எக்ஸசைஸ் செய்யுங்கள். நொடியில் நிராகாரி, நொடியில் பரிஸ்தா.
பாப்தாதா ட்ரில் செய்ய வைத்தார். நல்லது. போகும்போதும் வரும்போதும் முழு நாளில் இந்த எக்ஸசைஸ் தந்தையை நினைவில் எளிதில் ஏற்படுத்தும். நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் நினைவு எல்லா பக்கங்களில் இருந்தும் பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்தது. எனது நினைவை கொடுங்கள், எனது நினைவை கொடுங்கள் என்று ஒவ்வொரு குழந்தையும் நினைக்கிறார். சில கடிதங்கள் மூலமாக அனுப்புகிறார்கள், சிலர் கார்டு மூலமாக, சிலர் வாய் மூலமாக அனுப்புகிறார்கள். எனினும் பாப்தாதாவின் நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகள் ஒவ்வொருவரையும் கண்களில் கலந்தபடி நினைவிற்கு பதிலாக கோடி மடங்கு அன்பு நினைவுகளை கொடுக்கிறார். இந்த நேரம் எத்தனை மணியாக இருந்தாலும் மெஜாரிட்டி எல்லோருடைய உள்ளத்திலும் மதுபன் மற்றும் மதுவனத்தின் பாப்தாதா என்பது இருப்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். நல்லது. நாலாபுறங்களில் உள்ள 3 சிம்மாசனதாரிகளுக்கு, சுயராட்சிய அதிகாரிகளுக்கு, குழந்தைகளுக்கு, சதா பாப்தாதாவிற்கு ரிட்டனாக தந்தைக்கு சமமாக மாறும் குழந்தைகளுக்கு, சதா ரிட்டன் ஜர்னியின் நினைவு சொரூப குழந்தைகளுக்கு, சதா எண்ணம் சொல் செயலில் தந்தையை பின்பற்றும் ஒவ்வொரு குழந்தைக்கும் பாப்தாதாவின் அதிக அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே வரதானம். அனைத்து ஆத்மாக்களிடம் உங்கள் சுபபாவனையும் விதை போடும் மாஸ்டர் வள்ளல் ஆகுக. ஸ்லோகன்: சதா அன்பு, சுகம் மற்றும் சாந்தி மற்றும் ஆனந்தத்தின் கடலில் மூழ்கியிருக்கும் குழந்தையே உண்மையான தபஸ்வி. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.